Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து எங்கள் ஊரில் உள்ள குளங்க. இங்கே வந்து மழை வர டைமில் இந்த குளத்துல வந்து தண்ணி சேர்த்து வச்சுப்பாங்க. ஆற்றுலேருந்து வர தண்ணிங்கள்லாம் சேர்த்து வைப்பாங்க. இது வந்து பயிர்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக சேர்த்து வைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சீசனில் வந்து தண்ணி தேவைப்படுற டைமில் இந்த குளத்துலேருந்து வயலுக்கு பாய்ச்சறதுக்கு ஒரு இடத்துக்கு பேர் மடைன்னு சொல்லுவாங்க. இந்த மடையை திறந்து விட்டாங்க அப்படின்னா ஒரு தண்ணி வந்து வயலுக்கு போக ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஒரு சின்ன அணை மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல நிறைய மீன்கள் வந்து வரும். ஸோ சின்ன பசங்க எல்லாம் அங்கே வந்து தூண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். அழகா இருக்கு, புள்ளி புள்ளியா. என்னது ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மீனா மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லடா, நம்ம மீன் சொல்லி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்க. திரும்ப போடு போடு போடு. வேற புடிடா பெரிய நன்றா. சண்டை போடுவது. ஹரிப்புரா. ஐயோ ஐயோ, கடிக்க வருது. இவ்வளோ ஸ்பீடாக போகுது பாரு. கடிச்சிருச்சா? அடிக்குது. தூக்கு. பெரிய மீன் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி மீன் பிடிச்சிருக்கும். இப்போ பெரிய மீன் பிடிச்சிருக்கா. ஏதாவது கை தட்டுங்க. ஹரி கையில கொடு. இங்கிட்டு வாங்க, தண்ணியை விட்டு பக்கத்துல தண்ணி எடுக்கிட்டு வாங்க. செத்து ஹரி போட்டோ எடுத்துக்கிறாரு. எடுத்து கொடுங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கோம் அந்த மீன். கம்மா மீன் ஃப்ரெண்ட்ஸ். தூண்டில பிடிச்சோம். யாட்டு தூண்டில ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மீன் நாங்கள் பிடிப்போன்னு எதிர்பார்க்கல. அந்த குட்டி பசங்க நிறைய மீன் பிடிச்சாங்க. அந்த பெரிய மீன் கூட பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம குளத்துல விட்டுறலாம். ஏன்னா அதெல்லாம் உயிரோடு இருந்துச்சு. குட்டி குட்டி மீனெல்லாம் குளத்துல விட்டுட்டு பெரிய மீன் மட்டும் சமைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி சமைச்சோம். அந்த மீனெல்லாம் போட்ட உடனே வேகமாக அங்கே ஒரு நண்டு வந்ததுங்க. நண்டு வந்து அந்த மீனை வந்து சாப்பிட்றதுக்கு வேகமாக வந்தது. இது நம்ம வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு குட்டி குளம். அதில் வந்து இந்த மீனெல்லாம் நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு ஜாலியாக உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு மீன் மட்டும் அங்கே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அதை காப்பாற்றி நம்ம உள்ளே விட்டாச்சு. இப்போ குளத்துக்குள்ளே இருக்குது. அடுத்து பெரிய மீனை வந்து பார்க்கலாம். வீர் இருக்குமா இன்னமும்? இதுக்கு இங்கே வீர் இருக்கு இன்னமும். இப்போ இது பேர் என்ன? இங்கே பாரு. இந்தாரு. தூக்க முடியலம்மா ஒரு கையில். ஆமாங்க, அந்த மீன் பார்க்குறதுக்கு பெரிய மீனாக இருந்துச்சு. 1/2 kgக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்கள் பாட்டி என்னடானா எங்கள் தாத்தா மீன் பிடிச்ச கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை கேட்டுக்கிட்டே நம்மளும் மீனை கட் பண்ணி எல்லாம் பீஸெல்லாம் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, பட் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் அப்படின்றது உங்களுக்கு பீஸ் பார்த்தாவே தெரியும். அதை எடுத்து நல்லா நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து பொரித்து எடுத்து அம்மா தந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே பயங்கரமாக இருந்தது. இந்த மீனை சமைக்கும்போது தோல் உரிச்சிட்டு சமைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. சமைச்சா பயங்கரமாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.